ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பிரீத்தி ஆரியோக்ஸ் அண்ட் ஆரி கிளாஸஸ். பாருங்க, இன்னைக்கு ஒரு சிம்பிளான ஒரு ரோஸ் வச்சு ஒரு டிசைன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். பேக் நெக்ல ஃபுல்லாகவே ரோஸு, அது வந்து ஒவ்வொரு ஸ்பேஸ் விட்டு விட்டு ரோஸை வந்து கொண்டு வந்துட்டு இடையில பீட்ஸ் வச்சு அந்த கொடி டிசைன் மாதிரி கொண்டு வந்து அந்த நான் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸ்லீவ்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒர்க்கு வராது. ஸ்லீவ்ல அங்கங்கே புட்டாஸ் மாதிரி ரோஸ் வச்சு கேட்டிருக்காங்க நம்மளோட கஸ்டமர். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன்னா ட்ரேசிங் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இது நம்மளோட ஃப்ரண்ட் நெக்கு. ரோஸை மட்டும் ஃபர்ஸ்ட் ட்ரேசிங் பண்ணி வரைஞ்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொடி டிசைனை போட்டு வச்சிருக்கேன். சும்மா ஃபர்ஸ்ட் ஜரி த்ரெட் வச்சு 3 லைனை நம்ம கம்ப்ளீட் பண்ணிப்போம். எப்போவுமே ஆரம்பிக்க முன்னாடி நம்ம ஜரி த்ரெட் தான் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஆரம்பிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 சுகர் பீடா வச்சு அடுத்த லைனை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இதில் பார்டருக்கு பெருசாலாம் நான் ரொம்ப கிராண்டா அந்த மாதிரி கொண்டு வரணும்னு எதிர்பார்க்கல. இந்த மாதிரி சிம்பிளா ஒரு சுகர் பீட் வச்சு ஒரு லைன் மட்டும் கொடுத்தா போதுன்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா அந்த ரோஸை நம்ம ஹைலைட் பண்றதுனால பார்டர் ரொம்ப பெருசா இருந்தா நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் ரோஸ் நம்ம போட்டு வச்சிருக்க அந்த ட்ரேஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்க அந்த ரோஸ்ல ஜரி த்ரெட் வச்சு அவுட்லைன் கொடுக்குறேன். சுகர் பீடு வச்சு அவுட்லைன் கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் சுகர் பீடு செட் ஆகாதோன்னு தோணுச்சு. ஏன்னா சுகர் பீடு வந்து கொடுத்தா ரொம்ப பெருசா காட்டுமோ அந்த மாதிரி தோணுனால ஜரி த்ரெட் கொடுத்தாலே சிம்பிளா நீட்டா இருக்கும்னு தோணுச்சு. அதனால ஜரி த்ரெட் வச்சு நான் அவுட்லைன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நிறைய ரோஸ் டிசைன்ஸ் வந்து ரெஃபரன்ஸ்க்கு எடுத்தேன். அதுக்கப்புறம் இந்த ஒரு டிசைன் தான் நல்லா வந்துச்சு. அதை வச்சு நான் ஒர்க் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது ஃபுல்லாவே ரோஸ் ஒர்க் தான். நம்ம கஸ்டமர் வந்து ரோஸ் தான் மெயினா வேணும்னு கேட்டாங்க. ரிமைனிங் ஒர்க் வந்து எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஆனா அந்த ரோஸ் மட்டும் நல்லா வரணும்னு கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி இந்த ரோஸ் வச்சே நம்ம இந்த பிளவுஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இடையில கொடி டிசைன் வருது, அது சும்மா போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் அதுல லீஃப்லாம் வரும். அதெல்லாம் நான் வரையல, நானாவே போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த கொடி டிசைனை மட்டும் அதை ட்ரேஸ் பண்ணி வரைஞ்சி வச்சிருக்கேன். இது ஃபுல்லாவே ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி பண்றதுனால நல்லா இருக்கும் ரோஸோட அவுட்புட். ஃபைனலா பிளவுஸ் முடிச்சுட்டு பார்க்கும்போது அவுட்புட் அவ்வளோ அழகா இருந்துச்சு. அந்த ரோஸ்ல வந்து சாரி கலர்ல நம்ம த்ரெட் ஒர்க் பண்ணிருக்கிறது அந்த பிளவுஸையே அப்படி தூக்கி காட்டிடுச்சு. அவ்வளோ அழகா இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி டிசைன் ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா ரொம்ப நல்லா வரும். ஏதாவது டவுட்னா என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. என்ன டவுட்னாலும் நான் கிளியர் பண்றேன். பாருங்க, அவுட்லைன் கொடுத்தாச்சு. அந்த கொடி டிசைன் வருதுல, அதுல சுகர் பீட் வச்சு நான் அப்படியே அந்த லைனை அந்த கொடி டிசைனை இது பண்ணியிருக்கேன். இப்போ கட் பீட்ல கொஞ்சம் கட் பீட்ல பெரிய பீடு, மைக்ரோ பீடு இல்ல, கொஞ்சம் பெரிய பீடு எடுத்திருக்கேன். 3 கட் பீடா வச்சு நான் லீஃப் மாதிரி கிராஸ் லீஃப் போடுவோம்ல அந்த மாதிரி வச்சு அந்த சைட்ல அந்த கொடி டிசைன்ல போட்டுக்கிறேன். அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட் சைட்லயும் 3 கட் பீடு ஒவ்வொரு லைன்லயா வச்சு 3 ஸ்டெப் போட்டு அந்த லீஃபை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இந்த லீஃப் வந்து ஸ்டெப்பா இருக்கணும், அப்பதான் பாக்குறதுக்கு லீஃபோட ஷேப் நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் க்ளூ போட்டுக்கிறேன். போட்டுட்டு சாரியோட கலர்ல நம்ம குந்தன் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்கோம். குந்தன் ஸ்டோன்ல திலகம் ஷேப் ஸ்டோனு, ரொம்ப பெரிய ஸ்டோன் இல்ல, சின்ன ஸ்டோன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மைக்ரோ கட் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை யூஸ் பண்ணி ஒரு 2 டிசைன் வந்து சுத்துற மாதிரி கொடி மாதிரி வர மாதிரி போடுறேன். அதே மாதிரி அந்த சைட்லயும் அதே மாதிரி போடுறேன். இந்த டிசைன் நான் வந்து ட்ரேஸ் பண்றப்போ அது வரைஞ்சிக்கலாம். ஏன்னா வரைஞ்சா சம்டைம்ஸ் நான் அது வந்து நம்ம வரைஞ்சது வெளியில நம்ம போடும்போது ஒரு ஐடியா இருக்கும், வரையும்போது ஒரு ஐடியா இருக்கும். அதனால நம்ம போடும்போதே அதை இது பண்ணி போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன், வரைஞ்சி எடுத்துக்கல. இது நானாவே கொண்டு வந்த டிசைனு. அதுக்கப்புறம் சுகர் பீடு வச்சு லீஃப் போட போறேன். அதே மாதிரி அதுல 3 யூஸ் பண்ணோம், இதுல சுகர் பீட்ல 4 சுகர் பீட் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே 3 ஸ்டெப் லீஃப் தான் இது. இந்த இது போட்டு முடிச்சுட்டு கேப் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா எனக்கு ஃபீல் ஆச்சுது. அதனால நான் அந்த வாட்டர் ஃபில்லிங் வச்சு சுகர் பீட்ல ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணேன். ஏன்னா ரொம்ப சிம்பிளா இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சுது. சைட்ல ஃபுல்லாவே கேப் நிறைய இருக்க மாதிரி ஃபீல் ஆனதுனால அந்த ஐடியாவுக்கு நான் போனேன். இப்போ பாருங்க, 4 சுகர் பீடா வச்சு 3 ஸ்டெப்பையும் ஆப்போசிட் சைட்லையும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். கம்ப்ளீட் பண்ணி நாட் போட்டு எடுத்துக்கிறேன்.
இதில் நான் யூஸ் பண்ணுற நீடில் வந்து அயன் நீடில். நான் எல்லா வீடியோஸ்லையும் சொல்லிட்டு வரேன், அயன் நீடில் யூஸ் பண்ணுங்கள் சுகர் பீட்ஸுக்கு, அப்போ தான் டைம் சேவ் ஆகும்னு. இப்போ வாட்டர் ஃபில்லிங் போடுறேன். வாட்டர் ஃபில்லிங் எப்படி போடுறதுன்னு தெரியும்ல த்ரெட்டில் உங்களுக்கு. அதே மாதிரி சுகர் பீடு வச்சு 2 செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீடு, அதே மாதிரி ஒரு W ஷேப்பில் M ஷேப்பில் அப்படி கொண்டு போகணும். இந்த மாதிரி கொண்டு வளைச்சி வளைச்சி சும்மா நார்மலாக போட்டாலே இது நல்லா தான் வரும். இதே மாதிரி ஃபுல்லாகவே அந்த கேப் இருக்கிற இடத்த ஃபில் பண்ணணும், அதுதான் நம்மளோட மோட்டிவு. அதுக்கு வேண்டி அப்படியே ஃபில் பண்ணுறேன். 2 செயின் ஸ்டிச்சு அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீடு இப்படியே வச்சு அதை ஃபுல்லாகவே ஃபில் பண்ணுறேன். அந்த வாட்டர் ஃபில்லிங் போட்டுட்டு பார்க்கும்போது அந்த கேப் எல்லாம் ஃபில் ஆனா நல்லா இருந்துச்சு. பிளவுஸு சிம்பிளாக இருந்தாலும் ஒரு கிராண்ட் லுக் கொடுத்துச்சு. இதே மாதிரி ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இந்த பிளவுஸில் த்ரெட் ஒர்க் வந்திருக்கனால கொஞ்சம் ஒர்க்கு ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு. பார்க்கறதுக்கு சிம்பிளாக இருக்குது. அது போட தான் அந்த பிளவுஸோட டஃப்னஸ் வந்து நமக்கு தெரியும். ஏற்ற மாதிரி நம்ம வந்து ரேட் வந்து சூஸ் பண்ணிக்கணும். இதில் இந்த ரோஸ் ஃபுல்லாகவே சிங்கிள் செயின் வச்சு த்ரெட் ஒர்க் நான் ஃபில் பண்ணுறேன். சிங்கிள் செயின் வச்சு ஃபில்லிங் பண்ணுவாங்கள்ல, அந்த ஃபில்லிங் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால நிறைய டைமும் நிறைய இதாச்சுது. அதே மாதிரி எனக்கு வேலையும் இதில் நிறைய அதிகமாக இருந்துச்சு. அதனால இந்த ப்ளவுஸுக்கு நான் வந்து என்ன காஸ்ட் வந்து இது பண்ணியிருக்கேன்னா 2500. 2500க்கு இந்த நான் ப்ளவுஸை நான் வந்து டிசைன் பண்ணி கொடுத்தேன் வெளியில். ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது அவ்வளோ ரேட்டு சொல்கிற தகுந்த மாதிரி இல்லாத மாதிரி ஃபீல் ஆகும். அது இருந்து போட்டு பார்த்தது தான் தெரியும். ஏன்னா த்ரெட் ஒர்க் வந்து நம்ம இருந்து ஃபில் பண்ணுறதுக்கு அவ்வளோ டைம் எடுத்துச்சு. இது ஃபுல்லாகவே அந்த வாட்டர் ஃபில்லிங் வச்சு கம்ப்ளீட் பண்ணி நாட் போட்டு எடுத்துக்கிறேன். இனி நம்ம அந்த ரோஸில் சாரீ கலரில் த்ரெட் எடுத்துக்கிறேன். டார்க் பிங்க் கலரில் வருது. அதில் சிங்கிள் செயின் ஃபில்லிங் மெத்தட் யூஸ் பண்ணி அந்த இதை அப்படியே நான் ஃபில் பண்ணுறேன். நெக்கு ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஒர்க்கு தான். ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு 2 இன்ச் கேப் விட்டு நமக்கு அந்த ரோஸ் வந்துட்டே இருக்கும். அது ஃபுல்லாகவே ஃபில் பண்ணணும். அதுவும் இதே மெத்தட் சிங்கிள் செயின் ஃபில்லிங் மெத்தட் வச்சு. அதனால இதில் கொஞ்சம் வேலை அதிகம்தான், பார்க்க சிம்பிளாக இருக்குது. போட்டு அப்படியே நாட் போட்டு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஆரி ஒர்க் வந்து கிளாஸஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா என்னோட நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுக்கு கால் பண்ணி அல்லது மெசேஜ் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஆன்லைன் கிளாஸஸும் ஆஃப்லைன் கிளாஸஸ் ரெண்டுமே நான் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஆஃப்லைன் கிளாஸஸ் வந்து நாகர்கோயிலில் இருக்கிற வடிவீஸ்வரத்தில் தான் என்னோடய லொக்கேஷன். அங்கே வச்சு தான் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஆன்லைன் கிளாஸஸ் வந்து ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸ் ப்ளஸ் லைவ் கிளாஸ் ரெண்டுலேயுமே போயிட்டுருக்குது. உங்களுக்கு என்ன மெத்தட் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் எடுத்து கொடுக்குறோம். ஃபைனலாக சர்டிஃபிகேட் கொடுத்து நாங்கள் அந்த கிளாஸை கம்ப்ளீட் பண்ணுறோம். அதே மாதிரி நீங்கள் ஒரு ப்ளவுஸை டிசைன் பண்ணி அதை ஸ்கெட்சிங் பண்ணி ட்ரேசிங் பண்ணி எல்லாம் முடிக்கிறது வரைக்கும், ஒரு ப்ளவுஸ் ஒரு கிராண்டான ப்ளவுஸ் நீங்கள் முடிக்கிறது வரைக்கும் என்னென்ன வேணுமோ எல்லாமே நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் தான் கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பாருங்கள், அது ஃபுல்லாகவே நான் கம்ப்ளீட் பண்ணி அந்த செயின் வச்சு ஃபில்லிங் பண்ணி முடிக்கிறேன். ஆரி கிளாஸஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா என்னோட நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், இல்லாட்டி கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ ஃபில்லிங் பண்ணி அந்த ரோஸை நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். நான் வந்து ஆரி ஒர்க் போட ஆரம்பிக்கும் போது நிறைய என்னோட ப்ளவுஸுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் ஆரம்பிச்சிருப்பேன்னு உங்களுக்கு நல்லா சொல்லியிருக்கேன். இப்போ எனக்கு வந்து ஸ்பீடும் அதிகமாயிடுச்சு, நல்லா போடவும் கை வந்து வந்துடுச்சு. அந்த அளவுக்கு இப்போ நல்ல வெளியில பிஸ்னஸ் பண்ணி கொடுத்து ஒரு பிஸ்னஸாக இதை நான் கொண்டு போயிட்டு இருக்கேன். நல்லா போயிட்டு இருக்குது பிஸ்னஸ்ஸு. நிறைய ஆர்டர்ஸ் வந்தால் அதை வந்து எப்படி ஓவர் கம் பண்ணுறது அது எல்லாமே நமக்கு தெரிஞ்சுக்கணும். டைம் செட் பண்ணி இந்த ப்ளவுஸ் வந்து இந்த டேஸ்க்குள்ளே முடிக்கணும்னு சொல்லிட்டு டைம் செட் பண்ணி அந்த ஒவ்வொரு ப்ளவுஸையும் அந்த டைம்குள்ளே முடிக்கிற மாதிரி கொண்டு போகணும்.
சில மேரேஜ் சீசனில் வந்து நமக்கு ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக வரும். சம்டைம்ஸ் வந்து ப்ளவுஸ் ஆர்டர்ஸே இருக்காது. சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் 1 2 ப்ளவுஸ் அந்த மாதிரி வந்துட்டுருக்கும். நிறைய ஆர்டர்ஸ் வர டைமில் நைட் டைமு அதுக்கப்புறம் அந்த மாதிரி டைம்லலாம் ரொம்ப ஒர்க்காக இருக்கும். அது நான் வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நமக்கு பேக் பெயின் இருக்கும், நெக் பெயின் இருக்கும். இருந்தாலும் நம்ம அந்த ப்ளவுஸ் நம்ம இந்த வேலையை வந்து ரொம்ப விரும்பி பண்ணுறதுனால அதை வந்து நம்ம அந்த வழிலாம் ரொம்ப பெருசாக தெரியாது. ஓவர் கம் பண்ணி அதை பண்ணி கொடுத்து தான் ஆகணும். அதுக்கப்புறம் ப்ளவுஸ் வந்து 1 2 ப்ளவுஸ் வர டைம்லலாம் நான் இந்த டைம்லேருந்து இந்த டைம் வரைக்கும் போடுவேன்னு செட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி உட்காந்துருவேன். வீட்டு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறதுனால வீட்டு வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி உட்காந்துருவேன். மார்னிங் வந்து ஒரு 10 o'clock உட்காந்தேன்னா ஆஃப்டர்நூன் 1 o'clock வரைக்கும் போடுவேன். அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் போட ஆரம்பிப்பேன். அந்த மாதிரி 1 2 ப்ளவுஸ் இருக்கிற டைமில் அப்படி போகும். மற்றபடி ஒரு ப்ளவுஸ் ப்ரைடல் ப்ளவுஸ் வந்து நிறைய ப்ளவுசஸ் வர டைமில் வந்து ஃபுல்லாகவே ஒர்க்காக இருக்கும். மார்னிங் உட்காந்தா நைட்டு வரைக்கும் ஃபுல்லாகவே வேலையாக தான் இருக்கும். அந்த மாதிரி போயிட்டுருக்கோம். சில சீசனில் ஒர்க் இருக்காது, அப்போ கிளாஸஸ் மட்டும் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் அந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிடுவேன். கிளாஸஸ் வந்து மார்னிங் டைமில் தான் மேக்ஸிமம் எடுப்பேன், அதனால் அது அப்படி போயிடும் எனக்கு. இந்த மாதிரி கொண்டு போயிட்டுருக்கேன் நான். இந்த கிளாஸஸையும் அதுக்கப்புறம் இந்த ஆரி பிஸ்னஸையும் இந்த மாதிரி தான் பேலன்ஸ் பண்ணி அந்த மாதிரி கொண்டு போயிட்டுருக்கேன். இப்போ வாங்க நம்ம ப்ளவுஸ்க்குள்ளே வந்துடலாம். இப்போ ப்ளவுஸில் பாருங்கள், வாட்டர் ஃபில்லிங் வச்சு அந்த ஃப்ரண்ட் நெக்கே நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த வாட்டர் ஃபில்லிங் மெத்தட் வந்து எனக்கு பேசிக்காக நான் சொல்கிறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவுட்புட்டு ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. அப்புறம் நம்மளோட ஸ்லீவோட அவுட்புட் பாருங்கள். ஸ்லீவில் வந்து ரோஸ் வச்சு அங்கங்கே புட்டாஸ் வச்சு அந்த ஸ்லீவை நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். கஸ்டமர் அதே மாதிரி கேட்டாங்க. பேக் நெக்கில் ரோஸ் வந்து அந்த மாதிரி வரணும், ஸ்லீவில் வந்து புட்டாஸ் மாதிரி ரோஸ் வேணும்னு கேட்டிருந்தாங்க. இடையில குந்தன் ஸ்டோன் வச்சு சுகர் பீடு வச்சு ஒரு பூ மாதிரி டிசைன் கொண்டு வந்து அந்த ஸ்லீவை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதே மாதிரி ஆரி ஒர்க் ப்ளவுசஸ் யூனிக்கான ஒர்க்ஸ்லாம் நான் மேக் பண்ணுற வீடியோஸ் வேணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இனி நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா, பாய் பாய்.